ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிகப்பு அவல் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம வந்து அவல் எடுத்துக்கலாம். சிகப்பு அவல் மட்டும் இல்லை, வெள்ளை அவல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து அலசுங்க. இந்த மாதிரி அலசிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்க, அரிசி களையிற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி களைஞ்சி விட்டிங்கன்னா தூசி வரும். இதை வந்து சாதம் எப்படி நம்ம வடிப்போமோ அந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு வடித்து விட்ருங்க. அப்போ தான் அவல் எதுவுமே பார்த்திங்கன்னா கீழே சிந்தாது. தண்ணியுமே நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா தண்ணியும் கீழே வந்து போயிடும். அவலில் வந்து எந்த தண்ணியும் இருக்காது. நல்லா 2 தடவை அலசி வடித்ததுக்கப்புறம் ஜீனி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே போல் நாட்டு சர்க்கரை வந்து நமக்கு நல்லா இனிப்பு நிறையா வேணும்னா 3-4 ஸ்பூன் கிட்டே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஜீனியும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சுட சுட நல்லா காய்ச்சின பால், நல்ல சூடாக இருக்கணும். அப்படியே இறக்கி அந்த பாலை இதில் வந்து ஊற்றிடுங்க. அவள் வந்து 3/4 அளவுக்கு பார்த்திங்கன்னா மூழ்கினா போதும். நான் நல்லா காய்ச்சின பால் எடுத்து இதில் சேர்த்துட்டேன். நல்ல சூடாகவும் அந்த பால் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி அவளை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரம் இந்த அவல் பார்த்திங்கன்னா பால்லையே வந்து ஊறணும். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நீங்கள் வந்து எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்து சாப்பிடும்போது சேர்த்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.